ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்தில் இந்த ஐஸ் ஆஃப் காட்குள்ளே எவனாவது ஒருத்தவன் உள்ளே வந்திருக்கானா? ஆனால் எதிரி நாட்டு ஸ்பை எப்படி உள்ளே வந்துச்சு? அந்த அளவுக்கு கவனம் குறைவாக இருந்தா அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேடிட்டு இருக்கானு. இந்த சைடு யூகியை காட்டுறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவள் வந்து அசிஸ்டன்ட் போல. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக தேடிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. நான் எப்படி கிளம்ப முடியும்? ஹீரோவை கொலை பண்ணாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், அதுதான் என்னோட கோலே அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கானுங்களே, நீங்கள் இங்கேருந்து போகிறதா சேஃபு. இல்லை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறா. இவ மைண்டுக்குள்ளே ஹீரோயின் தான் ஞாபகம் வரா. ஸோ பயங்கரமாக சண்டைலாம் போட்டு ரொம்ப டிஃபெண்ட்லாம் பண்ணியிருந்திருப்பாள்ல, அவளை காப்பாற்றுறதுக்கு ஹீரோவுமே வந்துரு. ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. அண்ட் அந்த ஐஸ் ஆஃப் கார்டை வந்து அவள் தான் சேஃப் கார்ட் பண்ணுறா. எனக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவளை அங்கேருந்து நம்ம தூக்கணும், அப்போ தான் நம்ம ஈஸியாக எல்லா வேலைகளுமே பண்ணலாம் அப்படின்னு. அதனால் நீ அந்த பொண்ணை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி கொண்டு வா. சின்ன விஷயமா இருந்தாலும் விடக்கூடாது. அவளோட பேக்ரவுண்ட், அவள் எப்படி ஏது எங்கேருந்து வந்தா எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படி. இந்த சைடை வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த யூகி வந்துட்டு போனார்ல, அதுலேருந்து இவன் ஒரு மாதிரிதா விசித்திரமாக நடந்துக்கிறான். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க வரா. ஆனால் இவனோட கண்ணுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்த வர மாதிரி தெரியும். இந்த கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்து அப்படியே நெரிச்சே கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வில்லன் வந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, நீங்கள் எதுக்காக அந்த ஈவெண்ட்டை நடத்துனீங்க, எல்லாத்தையுமே எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் ஜாலியாக பார்ட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வர சொன்னேன், இதில் என்ன இருக்குது? இல்லை, இதுக்கு வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட இருந்து எதுக்காக எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் என்னப்பா உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் வச்சு பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் வந்துட்டுருக்கான். இவளும் கேட்குறா, என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு. அது வந்து நான் ஒரு பிரின்ஸு, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நீங்கள் வாங்க, ஆனால் நான் ஒரு வேலைக்காரி தானே, என்ன மீட் பண்ணுறதுக்காக எதுக்காக நீங்கள் அடிக்கடி வரீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். நீ என் கூட என்னோட சிட்டிக்கு வந்துரு, அப்போ நீ வேலைக்காரியாக இருக்க மாட்ட அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன ஆச்சு? நீயும் 2 தங்கச்சியை பற்றி தானே யோசிக்கிற, அதை பற்றிலாம் நீ கவலையே படாது. இப்போதைக்கு இந்த ஃப்ளூட்டை வச்சுக்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவள் பார்த்தீங்கன்னா மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. உங்களோட அசிஸ்டண்ட் தான் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அவன் சொல்கிறத நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறானா? ஏன்னா அவர் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, அதனால தான் அவர் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு. இவனும் அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கசக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே பார்க்குறா, மருந்துனா கசக்க தான் செய்யும், சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்கிறான். ஸோ இவனும் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு, மருந்து கசக்கிறதுனால ஏதாவது ஸ்வீட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். உங்கள் கண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பவுலை டம்முன்னு வச்சுட்டு இருக்கான். இவளும் திரும்பி பார்க்குறா, என்னதாண்டா உன் பிரச்சனை, சொல்லவும் மாட்டானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆன அப்படி. உனக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட பார்க்கலையே. ஏன், எதுக்கு? நீ யான் கூட போன அப்படின்னா அவன் உன்னை கான்கியூபைனாக மாற்றிடுவான். உன்னோட ஐடென்டிட்டி மாறும், உன்னோட அந்தஸ்து மாறும், சும்மா ராஜ வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா. நான் வந்து உங்கள் சைடில் இருந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், உங்களுக்கு லாயலாக. இந்த மாதிரி ஆஃபருக்கெல்லாம் ஆசைப்பட்டு போகிற ஆளா நான்? நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, லைட்டாக சிரிக்கிறான். இதுக்கப்புறமா யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு முயலை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ யுவான் கேட்குறான், டேய் எங்கடா முயலோட போயிட்டுருக்க அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு தாண்டா போகிறேன் அப்படின்னு. இல்லை இது ரொம்ப அழகாக இருக்குது, என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஊடால வந்துடுறா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கையில் என்னது ரேபிட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் இது எனக்கு தான் அப்படின்னு. யான்னு பார்த்தீங்கன்னா யுவானுக்கு ஒரு மிதியை விட்டுட்டுருக்கான். பேசாமல் நீ என்னை விட்டுருந்தீங்கன்னா நீ யாரும் போயிருந்திருப்பேன், என் முயலை வாங்கி கொடுறா அப்படின்னு.
அவனுமே சொல்லி பார்க்குறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு அங்கே தூக்கிட்டு போயிட்டே இருக்கா. ஐயையோ இவன் வேற நம்மளை அடிப்பானே அப்படின்னு. எங்கடா எங்கடா என்னோட முயல் அப்படின்ற மாதிரி இவன் முந்திட்டு கேட்டுட்டு இருக்கான். அட நாயே அதை நான் கேட்கணும்டா, எங்கடா எங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லூஷி இருக்கால்ல, அவள் தங்கி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட அடியாட்கள் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாஸ்டர் வந்து இப்போதைக்கு அட்டாக்லாம் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. இதனால அந்த ரூமோட ரூஃபில் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் நூலில் பெல்லெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதையுமே வந்து சொல்லும்போது, ஓ அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுருக்கானுங்களா, இவனுங்க பெருசாக பிளான் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்கே. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா யூகியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ ஒரு குடுவை மாதிரி வச்சுட்ருக்கா. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டுது. இதை அந்த பிஏ எல்லாருமே வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது வெறும் குடுவையாக வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே என்னடா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஆஃப் காடோட கோருக்கு தான் கூட்டு வந்திருக்கான். சுற்றி சுற்றி எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான். அவளும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ஐஸ் ஆஃப் காடோட எதிரிங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்பையெல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு லூ ஃபேமிலி அப்படின்னு, அதாவது ஹீரோயினோட அம்மாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. அவளுக்குள்ள நிறைய பவர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும். ஒன்ஸ் அவள் மட்டும் இங்கே வந்துட்டான்னா அவளுக்கும் நம்மளுக்கும் பயங்கரமான வார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை மீட் பண்ணுவேன், உங்களுக்காக நான் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூகிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அவனும் அதை பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட ஸ்டேட்குள்ளே வந்து ஸ்பை வந்திருக்காங்க, எதிரி நாட்டு ஸ்பையே. ஆனால் அவங்க வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து ஐஸ் ஆஃப் காடை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை வந்துட்டு ஆக்கிரமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தானே. ஸோ அந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு, சரி ஓகே அவங்க எல்லாம் ஸ்பை பண்ணுறதுக்கு நீ வந்து ஹீரோயினை அமுச்சு வை அப்படின்னு. ஆனால் அவள் வந்து குவாலிஃபை ஆகலையே, அவள் போனானா அவள் செத்துருவா. இங்கே பாரு அவள் சாகுறா வைக்கிறா, அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஐஸ் ஆஃப் காட் அப்படின்றது நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட ஒரு செக்யூரிட்டி மாதிரி, அதை தான் நம்ம காப்பாற்றணுமே தவிர அந்த யூஸ்லெஸ்ஸான மெய்டை கிடையாது. நான் சொல்கிறத கேளு, அவள் அங்கே போய் அங்கே சர்வை பண்ணி ரிட்டன் வந்தா அப்படின்னா ஐஸ் ஆஃப் காடோட ஸ்பையாக அவள் இருக்கட்டும், இல்லைன்னா அவள் அப்படியே செத்து போகட்டும் அப்படின்னு. இதுக்கு மேலே ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஹீரோவோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவள் அந்தளவுக்கு ஒன்றும் ட்ரெயின் ஆகலையே, அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு. ஆமாம் அவளை நீ தூரமாக இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இரு. இந்த சைடு அந்த யூகே இருக்கான்ல, அவன் யூகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், யானோட அந்த சிட்டியிலேருந்து ஒரு பொண்ணை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களா, எதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு இங்கே வரா அது என்னன்னு தெரில. பட் அவள் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு, குங்ஃபு இதிலலாம் ரொம்பவே டேலண்டடான ஒரு பொண்ணு. அவள் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்மி இந்த மாதிரி செட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், அதுவும் இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வர அப்படின்னு. ஸோ அவள் யோசிச்சு பார்க்குறா, இல்லை யான் வந்து அந்த பொண்ணை இங்கே வர வச்சு அவன் இங்கேருந்து எஸ்ஸாக பார்க்குறான், நம்ம அதை வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக தெரியலை. அந்த நேரம் யூகியோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாலே அந்த சைட் பார்க்க, ஹீரோட ஆட்கள் தான் மோப்பம் முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு. ஓ வந்துட்டாங்களா அப்படின்னு. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை வந்துட்டு அப்படியே சுற்றி விடுறா. அது கரெக்டாக இவங்களோட ரூமில் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இங்கே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே கேட்கும் போல். அதனாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அந்த யானை அமுச்சு விட்ட பொண்ணு வரால அதே கடையில் போயிட்டு நம்ம நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ யானோட அந்த ஆளையுமே கொலை பண்ண மாதிரி ஆயிரும், ஹீரோவோட ஸ்பையுமே நம்ம போட்டு தள்ளின மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் போடுறானுங்க. அந்த சைடை யானை அமுச்சு விட்டா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் துண்டை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை போயிட்டு எழுப்பி இவ கேட்டுட்டு இருக்கா, எனக்கு 50 வெப்பன் வந்து தேவைப்படுது, காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு தங்க கட்டியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கு. இவரும் பார்க்குறாரு, அட தாங்கள் பெரிய இடம் போலையே அப்படின்னு. அந்த நேரம் அந்த யூகியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கெட்ட சகுனம் ஏதோ உள்ளே வர மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கு. இவளை ஃபாலோ பண்ணி ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த யூகி இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த விசிறி மாதிரி ஒன்றா அப்படியே தூக்கி வீசுறான். இதை டிஃபெண்ட் பண்ண இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிடுறான். அந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி யூகி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா.
ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த யூகிக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு. அந்த சைடு யானை அமுச்சு விட்ட பொண்ணுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா டம்மு டும்முன்னு உடைய அந்த கடைக்காரரு கத்திக்கிட்டே இருக்காரு. ஐயையோ அது 100 அது 200 அது 1000. யானை அனுப்பிச்சி விட்ட பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, டே கத்தாதடா எல்லா காசையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு. அப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம்குள்ளே போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பார்க்குறா, ஹீரோயினும் பார்க்குறா, அந்த பிரின்சஸும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட யூகே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அவனை ரொம்பவே அட்டாக் பண்ணி விட்றான். அவன் கீழே போய் விழுந்துடுறான். விட்டால் அவனை கொலையே பண்ணியிருந்திருப்பான். கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காப்பாற்றிடுறான். அம்மா ஜிஞ்சர் எங்க அப்படின்னு. அவள் உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி போயிட்டு நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டு வா அப்படி. இந்த சைடு அந்த கடை ஓனரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே தான் வந்திருக்காரு. பின்னாடி ஹீரோயின் வரா. ஏய் நீயா, நீ இங்கே என்னெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த யுகியும் அவங்களோட அசிஸ்டண்ட்டுமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ தாறு மரம் 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து இவளுக்கு சண்டை தான் போகிறாள்களா அப்படின்னு அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுறாளுங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போது இந்த யூகி பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்குது. அதை இந்த சைடு திருப்பினோன்னே ஹீரோயினோட தலைக்கு மேலே ஒரு பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு அவளை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக அந்த சைடு குதிச்சுறாங்க. ஸோ அந்த கல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறங்கி வழியை மூடிடுது. யூகி பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. ஒரு மெய்டை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக ஹீரோ இங்கே வந்தான், இந்த இடத்த பற்றி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு. ஸோ போகிற போக்கில் அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா தீவும் வச்சு விட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட கதை இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த கடைக்காரர் 3 பேத்தையும் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கார். மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். வெப்பன் வாங்க வரேன், அது வாங்க வரேன்னு 2 பேரும் சேர்ந்து என் கடையவே அடிச்சு நொறுக்கி இப்போ இந்த ட்ராப்பில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இங்கேனாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா லவர்ஸா நீங்கள் வந்து யாவை சிவனையும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டே யாரா லவர்ஸ், என்னடா பேசிகிட்டு இருக்க, இவர் என்னோட மாஸ்டர், நான் வந்து அவங்களோட சர்வெண்ட் அப்படின்னு. எது நீ வந்து சர்வெண்ட்டா, இவர் வந்து மாஸ்டரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் காடுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோக்கு ஆபத்து எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த படைகளெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டுருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து கேட்குறா, டே இங்கேருந்து எப்பரா போகிறது, வழி தெரியுமா? தப்பிச்சு போகிறதுக்கெலாம் சுத்தமாக வழியே இல்லை, நம்மளோட வாழ்நாள் இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்காப்புல. ஒருத்தவங்கள பார்த்து அவங்க வச்சிருக்கிற பொருட்களை வச்சு இவங்க யார் என்ன அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த யோகி இருக்கால, அவள் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அப்புறம் யானை அமுச்சு விட்ட பொண்ணு, அவங்க எல்லாருமே வச்சுருந்த பொருட்களை வச்சு அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே ஸ்பை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுமே சொல்கிறாரு, நீயுமே வந்து ஸ்பை தான், நீ வந்து ஐஸ் ஆஃப் காடோட ஸ்பையாக இருக்க, அண்ட் இவன் வந்துட்டு அதுக்கு ஹெட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்றீங்க, ஆனால் 2 பேருமே கப்புள்ஸ் வால் தான் வச்சுருக்கீங்க, என்கிட்ட தான் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எது கப்புள்ஸ் வாலா, என்னவன் சொல்லிட்டு போகிறான், இந்த வாழையா நமக்கு இவர் கொடுத்தாரு அப்படின்னு அவள் ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கா. இதே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கால, கால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிக்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், பார்த்து வா இங்கே ரொம்பவே வழுக்கும் அப்படின்னு. இந்த சைடு வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா என்னன்றது தெரில. ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல இங்கிட்டு அங்கிட்டும் பறந்து வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு என்னை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் விழுந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த பிரின்சஸ் இருக்கால யோகி, அவளும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிழவனு பார்க்குறான், பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறான், நீ அந்த எதிரி நாட்டோட பிரின்சஸ் தானே, இங்கே என்ன பண்ணுற அப்படி. எங்களோட பிளான் கரெக்டாக போச்சு அப்படின்னா நான் எதுக்குடா இங்கே வரப்போகிறேன், நீ மட்டும் அந்த மேப்பை கரெக்டாக கொடுத்துருந்த அப்படின்னா எங்களோட பிளான் சொதப்பிருக்காது, நீ பாதி தானே கொடுத்த அப்படின்னு. இல்லை அது என்னோட தப்பு இல்லை, என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா டே நடிக்காதடா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டுது. அப்போது ஹீரோவோட அம்மா செத்ததுக்கு காரணம் அந்த சீக்ரெட்டு எல்லாத்தையுமே ஹீரோட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அந்த இடத்துக்கு வில்லன், தாத்தா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சைட் திரும்பி பார்க்குறான், யாரோ போகிற மாதிரி தெரியுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு.
அந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கடை ஓனர் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு அது எலியா இல்லை அணிலா என்ன ஜீவராசினே தெரில, ஏதோ ஒன்று வளர்க்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாரும் வாங்கடா வாங்கடா செம்ம பசியில் இருப்பீங்களா அப்படின்னு ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கா. இது நம்ம வீடு மாதிரி இருங்க, போங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாயாக போய் தூங்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்து கேட்குறா, நீங்கள் கொஞ்சம் அவனை மிரட்டி வழி இங்கே இருக்குன்னு கேட்கலாம்ல. அவனுக்கே வழி தரலன்னு சொல்கிறான். அப்புறம் அதுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து ஃபுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். இவன்கிட்ட போய் நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணி சண்டைலாம் போட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம், நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது என்னென்னமோ நடக்குது, நம்ம எப்படா இங்கேருந்து போகிறது அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தோடையே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.